வணக்கம். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறத பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இந்த விளக்க பகுதியில எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லாம உண்மையான நிரூபிக்கப்பட்ட வழிகளை நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பேசிடலாம். ஆன்லைன் வருமானம்னு சொல்லாலே பீச்ல லேப்டாப்போட வேலை பார்க்கறது, பாசிவ் இன்கம், முழு சுதந்திரம்னு பெரிய வாக்குறுதிகளை தான் காட்டுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுக்கு மூணு விஷயம் தேவை. உங்க திறமை, உங்க நேரம், அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிற எல்லா வழிகளையும் ரொம்ப சிம்பிளா ஒரு 4 அடிப்படை மாடல்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாயிடும். இதோ பாருங்க, இதுதான் அந்த 4 தூண்கள். 1 திறன் சார்ந்தது, 2 பார்வையாளர் சார்ந்தது, 3 தயாரிப்பு சார்ந்தது, 4 முதலீடு சார்ந்தது. இப்போ இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல திறன் சார்ந்த வருமானம். இது ரொம்ப நேரடியான வழி. உங்ககிட்ட எழுதுறது, வீடியோ எடிட் பண்றது, இல்ல டிசைன் பண்றது மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான திறமை இருக்கா? அப்போ அந்த சேவைய மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்க நேரடியா பணம் சம்பாதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது, பார்வையாளர் சார்ந்த வருமானம். இங்க நீங்க முதல்ல ஒரு ஆடியன்ஸ, அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கணும். ஒரு யூடியூப் சேனல் இல்லனா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா அவங்களோட கவனத்தையும் நம்பிக்கையும் பெறணும். அதுக்கப்புறம் விளம்பரங்கள், ஸ்பான்சர்ஷிப்ஸ் இல்லனா உங்க சொந்த தயாரிப்புகள் மூலமா அந்த கவனத்தை வருமானமா மாத்தலாம். மூணாவது, தயாரிப்பு சார்ந்த வருமானம். இதுல நீங்க உங்க சொந்த டிஜிட்டல் இல்லனா பிசிக்கல் பொருட்களை விற்பனை செய்வீங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, இதோட வளர்ச்சிய நீங்க பெரிய அளவுல கொண்டு போக முடியும். அதாவது உங்க வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா, முதலீடு சார்ந்த வருமானம். இதுல உங்க பணமே உங்களுக்காக வேலை செய்யும். பங்குகள்லயோ இல்ல வேற டிஜிட்டல் சொத்துக்கள்லயோ முதலீடு செஞ்சு அது மூலமா இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கிறது. ஆனா இதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட முதல்ல கொஞ்சம் மூலதனம் இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிருக்கும். இனி ஒரு தொடக்க நிலையாளரா, அதாவது ஒரு பிகினரா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற 5 நிரூபிக்கப்பட்ட ரொம்ப யதார்த்தமான வழிகளை பத்தி பார்க்கலாம். முதல் வழி ஃப்ரீலான்சிங். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் இருக்கிறதுலயே வேகமான வழி. முதல்ல அதிக தேவை இருக்கிற ஒரு ஸ்கில்ல கத்துக்கோங்க. அப்புறம் உங்க திறமைய காட்டுற மாதிரி ஒரு 3 சாம்பிள் ஒர்க் ரெடி பண்ணுங்க. அப்புறம் அப்வொர்க், ஃபைவர் மாதிரி தளங்கள்ல தினமும் ஒரு 10 வேலைக்காவது அப்ளை பண்ணுங்க. வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்து நல்ல ரிவ்யூஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வழி யூடியூப். ஆனா இது ஒரு லாங் டேர்ம் கேம். பொறுமை ரொம்ப முக்கியம். லாபம் தரக்கூடிய ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து வாரத்துக்கு 2 இல்லனா 3 வீடியோவாவது தொடர்ந்து போடுங்க. ஒரே நாள்ல வைரல் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க. விளம்பர வருமானம், அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமா பணம் சம்பாதிக்கலாம். மூணாவது வழி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுல நீங்க எந்த பொருளையும் உருவாக்க தேவையில்லை. மத்தவங்களோட பொருளை நீங்க பரிந்துரைப்பீங்க. உங்க வருமானம் இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. உங்க லிங்க் எத்தனை பேர் பாக்குறாங்க, அதுல எத்தனை பேர் கிளிக் பண்ணி வாங்குறாங்க, அப்புறம் ஒவ்வொரு விற்பனைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன், அவ்வளோதான். இது செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு துறையை தேர்ந்தெடுங்க. அது சம்பந்தமா மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் இல்லனா கட்டுரைகள் உருவாக்குங்க. நீங்க பயன்படுத்துற பொருட்களை பத்தி நேர்மையா ரிவ்யூ பண்ணி அதோட அஃபிலியேட் லிங்க உங்க கண்டென்ட்ல சேருங்க. இங்க நேர்மைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது வழி டிஜிட்டல் பொருட்களை விற்பனை செய்யறது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கற மாதிரி ஒரு இபுக், ஒரு டெம்ப்ளேட் இல்ல ஒரு கைடு உருவாக்குங்க. இது ஒரு தடவை செஞ்சா போதும், எத்தனை தடவை வேணாலும் விற்கலாம். அதனால இதுல செலவு ரொம்ப கம்மி, ஆனா லாபம் அதிகம். கம்ரோட் மாதிரி தளங்கள்ல ரொம்ப ஈஸியா விற்கலாம். ஐந்தாவது வழி பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இது ரொம்பவே சுலபமான ஒரு மாடல். நீங்க டிஷர்ட் மாதிரி பொருட்களுக்கு டிசைன் மட்டும் பண்ணா போதும். ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணதும் சப்ளையரே அதை பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க கையில ஸ்டாக் எதுவும் வைக்க தேவையில்லை. முதல்ல சின்னதா ஆரம்பிச்சு எந்த டிசைன் நல்லா போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆன்லைன்ல சம்பாதிக்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு மோசடிகளும் இருக்கு. உங்க நேரத்தையும் பணத்தையும் இந்த மோசடிக்காரங்க கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அறிகுறிகளை எங்க பார்த்தாலும் கொஞ்சம் உஷாரா இருங்க. உறுதியான வருமானம் தர்றோன்னு யாராவது சொன்னா போலி ட்ரேடிங் பாட்ஸ், கிரிப்டோ பம்ப் குரூப்ஸ், என்ன இருக்குன்னே தெரியாத தெளிவில்லாத கோர்ஸுகள், அப்புறம் உங்களுக்கு வேலை தர்றதுக்கே உங்ககிட்ட பணம் கேட்டா இதெல்லாம் நிச்சயம் மோசடியா தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா சுலபமா தெரிஞ்சா அதுல ஏதோ பொய் இருக்குன்னு அர்த்தம். உண்மையான உழைப்பு இல்லாம எதுவும் கிடைக்காது. ஓகே, நிறைய தியரி பேசிட்டோம். இப்போ செயல்ல இறங்க வேண்டிய நேரம்.
நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தெளிவான 90 நாள் செயல் திட்டம் இதோ. இந்த 90 நாட்களை 3 மாசமா பிரிச்சுக்கலாம். முதல் மாசம் ஒரு நல்ல திறமைய கத்துக்கிறதுலயும் அதுக்கு மார்க்கெட்ல என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் கவனம் செலுத்துங்க. 2வது மாசம் தயங்காம ஃப்ரீலான்சிங்லயோ இல்ல ஒரு யூடியூப் சேனல்லயோ களத்துல இறங்குங்க. 3வது மாசம் உங்க வேலையை இன்னும் எப்படி சிறப்பா செய்யலான்னு பாருங்க. அனலிட்டிக்ஸ் செக் பண்ணுங்க. அஃபிலியேட் வருமானம் மாதிரி புது வழிகளை முயற்சி பண்ணுங்க. சரி, எவ்ளோ சம்பாதிக்க முடியும்? இது ஒரு யதார்த்தமான கணக்கு. 3 மாசம் வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்லனா வராம கூட இருக்கலாம். ஆனா விடாமுயற்சியோட 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சா உங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். 2 வருஷத்துக்கு மேல நீங்க இதுல நிலைச்சு நின்னா உங்க வருமானம் நிச்சயம் ஒரு நல்ல இடத்துக்கு போகும். இது எல்லாமே உங்க உழைப்ப பொறுத்து தான். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம் தேவை. உடனடியா பணம் சம்பாதிக்கிறத மட்டும் யோசிக்காம நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு யூடியூப் சேனல், ஒரு இமெயில் லிஸ்ட், உங்க டிஜிட்டல் தயாரிப்புகள், ஏன் உங்க திறமையே ஒரு பெரிய சொத்து தான். இதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை ஈட்டி தரும். இப்போ உங்க கையில ஒரு தெளிவான பாதை இருக்கு. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. உங்களுடைய முதல் படி என்னவாக இருக்கப் போகிறது?